Hey girls, welcome back to channel GlamGirlTamil. Welcome July. Julyல first vlog வந்து உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். மாதிரி ஃப்ரெஷ்ஷான இந்த ஃப்ளவர்ஸ்லாம் பார்க்கும்போது ரொம்ப மைண்ட்ஃபுல்லாக இருக்கும். எஸ், அடுத்த ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறமே மழை பெஞ்சிச்சு. அதையும் உங்களுக்கு கேப்சர் பண்ணி காமிச்சிருக்கேன். சில்லுன்னு காலையிலேயே என்னோடய பிரேக்ஃபாஸ்ட் வந்து நான் வெயிட் லாஸில் இருக்கேன், அதனால் கொஞ்சம் லிமிட்டடாக எனக்கான நான் வந்து பிரேக்ஃபாஸ்ட் பண்ணி சாப்பிட்டுட்ருக்கேங்க. அதுக்கப்புறம் வெயில் வர ஆரம்பிச்சிடுச்சு. சென்னையில் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக மழை, அதுக்கப்புறம் வெயில் வந்துடுச்சு. அப்போ தான் இந்த vlog வந்து நான் எடுத்திருந்தேன். சரி, செடியெல்லாம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுன்னா மேலே செடியெல்லாம் பார்த்துட்டு மேலே கீரைலாம் நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். இன்றைக்கி இதை வச்சு தான் கீரை வந்து செய்ய போகிறாங்களாம். அதனால் அவங்களுக்கு வந்து வீட்டில் வந்து அம்மா கிள்ளி எடுத்து கொடுத்து, அதுக்கப்புறம் நான் இதில் வந்து தோசை பண்ண போகிறாங்க. அதையும் நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து காமிக்கிறேன். இதை வந்து மழைக்கு முன்னாடி நான் வந்து வச்சது, இப்போ மழைக்கு நல்லாவே வந்துடுச்சு. இது வந்து முடக்கத்தான் தோசை. இது வந்து நம்மளோட போன் ஜாயின்ஸ்க்கு ரொம்பவே நல்லது. மேலே இந்த கீரை இருக்கிறதுனால அது தோசையோட மிக்ஸ் பண்ணி தோசை பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதையும் நான் உங்களுக்கு இந்த கிளிப்பிங்ஸை எடுத்து வச்சுருந்ததை ஆட் பண்ணிக்கிறேன். கீரை தோசையோட மின்ட் சட்னி எம்மியாக தான் இருந்துச்சு, ஆனால் கொஞ்சம் காரமாகவே வந்து இருந்துச்சு. இப்போ வெயில் வந்துடுச்சு. நான் ரொம்ப நாளாக இது வந்து பவுடர் பண்ணோம் ஸ்கின் கேரில் எடுத்து வச்சுருந்தலாம். இந்த மழைக்கு ஒரு மாதிரி ஆகிடுச்சு. அதனால் கொஞ்சம் நேரம் வந்து ஒரு வெயிலில் ஒரு 1 hour வச்சு எடுக்கலான்னு ரோஸ் பெட்டலும் ஆரஞ்சு பீல்ஸும் வந்து எடுத்து வச்சுருந்தேன். ஸ்கின் கேருக்கு தாங்க, அதனால் அதை காய வச்சுட்டு இருந்தேன். ப்ரெஷ்ஷும் ரொம்ப வெட்டாகவே இருந்துச்சு. லைட்டாக அதுவும் கொஞ்சம் வெயிலில் இருக்கட்டும் அப்படின்னு வச்சுருந்தேன். வெயில் வந்ததுக்கப்புறம் நம்மளோட டேபிள் ரோஸும் வந்து பூத்தாச்சு. ஒயிட் அண்ட் பிங்க் வந்து பால்கனியில் வந்து வச்சுருந்தேன். இன்றைக்கி என்னோடய ஹேர் வாஷ் டே இருக்குங்க, அதனால் ஹேர் ஆயிலிங் வந்து பண்ணிக்கலாம். ப்ளஸ் இது நான் ஒரு வீடியோஸில் வந்து ஆட் பண்ணுறேன், வேறு ஒரு வீடியோஸும் வந்து ஆட் பண்ணணும். அதனால் நான் அங்கேயும் இதை வந்து ஆட் பண்ணியிருப்பேன், நீங்கள் பார்ப்பீங்க. எப்பயுமே இதை மாதிரி ட்ரை ஹேரோட ஹேர் வாஷ் பண்ணாதீங்க. அட்லீஸ்ட் ஒரு 1/2 hour ஹேர் ஆயிலிங் பண்ணிக்கோங்க. ஹேர் ஆயிலிங் பண்ணுற மெத்தட் கூட நம்ம வார்ம் பண்ணி தேய்ச்சி தான் நம்மளோட பிளட் சர்க்குலேஷன் ரூட்ஸ்க்கெலாம் ரொம்பவே நல்லது. நல்லா மசாஜ் பண்ணிப்பேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் நல்லா கையை வச்சு தலை ஃபுல்லாக மசாஜ் பண்ணிட்டு இன்றைக்கி ஒரு பெரிய டீப் க்ளீனிங் ஒர்க் வந்து இருக்குது. என் ரூம் ஃபுல்லாக இந்த பார்சல் கவர் அது இதுன்னு மெஸ்ஸாக இருக்குது. ஆனால் நான் ஒர்க் பண்ணுற இந்த டேபிளும் வந்து ரொம்ப அழுக்காக இருந்திருக்கு, அதனால் தொடச்சிக்கலாம். ஸோ தலையில் வந்து எண்ணெய் இருக்கிற டைமில் மற்ற க்ளீனிங் ஒர்க்ஸ் எல்லாமே வந்து நான் பண்ணிவிடுவேன். இதை பண்ணுறது, அப்புறம் ரூம் க்ளீன் பண்ணுறது, அப்புறம் ஹால் க்ளீன் பண்ணுறது, கிச்சனில் அம்மாவுக்கு வந்து வெஜிடபிள்ஸ் கட் பண்ணி கொடுக்குறது, அது மாதிரி நிறைய இருக்கும். ஆனால் கொஞ்சம் தான் உங்களுக்கு நான் வந்து காமிச்சிருக்கேன். எப்பயுமே நான் ஹேர் வாஷ் பண்ணுற டேயில் தான் இதை மாதிரி நான் டீப் க்ளீனிங்லாம் பண்ணுவேன். நான் டஸ்ட்டு வந்து நம்ம தலையில் மேலே வரும், ஃபேன் க்ளீன் பண்ணுவேன், அதுக்கப்புறம் பூஜா கேபினெட்லாம் க்ளீன் பண்ணுறது, துடைக்கிறது, இந்த வேலையெல்லாம் தலை ஹேர் வாஷ் பண்ணுறப்போ தான். ஏன்னா ரொம்ப ஸ்வெட் ஆகும், அதனால் இதெல்லாமே பண்ணிவிட்டு ஹேர் வாஷ் வந்து பண்ணிப்பேங்க. இது மட்டும் இல்லை, மற்ற நிறைய ஒர்க்ஸும் வந்து நான் பண்ணுவேன். என்னால் ஃப்ரீ டைம் இருக்க பண்ணுவேன், யூடியூப் ஒர்க் இல்லாதப்போ. இந்த இடத்தையும் நான் விட்டு ஒரு 10 days ஆகிடுச்சு. என்னோடய மெடிசன்னு இதெல்லாம் ரொம்ப டஸ்ட் ஆகிடுச்சு. அதனால் இங்கேயும் வந்து க்ளீன் பண்ணி இந்த பேப்பர்ஸ் எல்லாமே நம்ம வந்து சேஞ்ச் பண்ணி தேவையில்லாத மெடிசன்லாம் டீக்ளட்டர் பண்ணோம். ஒரு டீக்ளட்டரிங் டீப் க்ளீனிங்காக தான் இன்றைக்கி இருக்குது. என்னோடய செஸ்ட் ஆஃப் ட்ராயர் மேலே இதை மாதிரி நியூஸ் பேப்பர்லாம் போட்டு நான் மேலே வச்சதுனால ரொம்ப டஸ்ட் இல்லை. ஃபுல் அண்ட் ஃபுல் மெடிசன் தான். இல்லை தேவையில்லாத மெடிசன்லாம் எடுக்கணும். லிப் பாம்ஸ் எல்லாம் இருக்குது. இது மாதிரி நான் இயரிங்ஸ் ஸ்டட்ஸ்லாம் போடுவேன். அது சிலது கொஞ்சம் பிரேக் ஆகிருக்கு, அதெல்லாம் எடுத்து இன்றைக்கி க்ளீனிங் ஒர்க் இருக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல் க்ளீனிங்காக தான் இன்றைக்கி நீங்கள் பார்ப்பீங்க. இதெல்லாம் தனித்தனியாக எடுத்துகிட்டு மேலே ஃபுல்லாக நான் வைப் பண்ணி தொடச்சிட்டேன். ஃபஸ்ட்டை விட இப்போ பார்க்க கொஞ்சம் நீட்டாக க்ளீனாக வந்து இருக்குது. அடுத்தது கீழே பார்த்திங்கன்னா இந்த அளவு மெஸ் இருக்குது. அடுத்தது இதையும் வந்து நம்ம க்ளீன் பண்ணணும். பார்சல் வந்து வாங்கியிருந்தது, கவர், பாக்ஸ் இது எல்லாத்தையும் எடுத்து டிஸ்போஸ் பண்ணுற வேலை தான் பண்ணிகிட்ருந்தேன். இந்த அளவு டீப் க்ளீனிங் பண்ணுறதுனால தான் ஹேர் வாஷ் டே அப்போது இந்த டீப் க்ளீனிங் வந்து எடுத்துப்பேன். கொஞ்சம் நான் க்ளீன் பண்ணுறது போர் தான் அடிக்கும். சைடில் நம்ம எதனா சாங் ப்ளேலிஸ்ட் போட்டுட்டு க்ளீன் பண்ணால் அழகாக சாங் வந்து கேட்டுட்டு என்ஜாய் பண்ணிட்டு நம்ம ரூம் ஃபுல்லாகவே வந்து க்ளீன் பண்ணிடலாம். கொஞ்சம் ரோல் ஆகுது. அட் லாஸ்ட் மார்னிங்கே வந்து க்ளீனிங் எல்லாம் முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் நம்ம ஷவர் பண்ணிவிட்டு வந்துடலாம்.
அப்பாடா அப்படின்ட்டுருக்கு ஹேர் வாஷ் பண்ணதுக்கப்புறம். நெக்ஸ்ட் டாஸ்க் வந்து என்னோடய ஹேரை வந்து ட்ரை பண்ணுறது. நான் எப்பயுமே ஃபேன் ட்ரை தான் பண்ணுவேன். இன்றைக்கி அந்தளவு சன் இல்லை, அதனால் வீட்லேயே ஃபேன் ட்ரை வந்து பண்ணியாச்சு. ரொம்ப பசிச்சுது, ஏன்னா இன்றைக்கி ரொம்ப இங்கே அங்கே க்ளீன் பண்ணுறதுனால செம்ம பசி. அதனால் ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஹேர் ஃபுல்லாக ட்ரை பண்ணிவிட்டு சாப்பிட போகலாம் தான் நினச்சேன். பட் பசி தாங்க முடியல. ஆனால் அதோடு நான் சாப்பிடவும் வந்துட்டேன். ரைஸு, குழம்பு, பொரியல் இதெல்லாம் எடுத்து பிளேட்டில் வச்சு நான் ஃபஸ்ட்டு சாப்பிட்டா தான் எனக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும். அந்தளவு எனக்கு செம்ம பசி. அதனால சாப்பாடு தான் முக்கியம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம சாப்பிட ஆரம்பித்தாச்சு. பசியில் இருப்பேன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த அளவு எனக்கு பசி. ஃபுல்லாக க்ளீன் பண்ணது, நடுவில் இன் பிட்வீன் ஒரு வீடியோ வந்து எடுத்திருந்தேன், அதையும் வந்து பண்ணது. செம்ம பசிங்க. அதனால் ஃபஸ்ட்டு சாப்பிட்டு அதுக்கப்புறம் ஹேரை வந்து ட்ரை பண்ணிக்கலான்னு நான் பொறுமையாக கொஞ்சம் சாப்பிட்டுட்டு இருந்தேன். நம்ம எடுத்து வச்சுருந்த இந்த ஸ்டட் இயரிங்ஸ் எல்லாமே ரொம்ப டர்ட்டாக இருக்குது. சிலது நாபெல்லாம் வந்து பிரேக் ஆகிடுச்சு. அதெல்லாம் எடுத்து டிஸ்போஸ் பண்ணி நல்லா இருக்கிற அந்த கலர்ஸ்லாம் மட்டும் எடுத்து கொஞ்சம் வாஷ் பண்ணிக்கலாமேன்னு கப்பில் தண்ணி எடுத்து ஷாம்பு வாஷ் தான் பண்ணுறேன். ஏன்னா ரொம்ப லைட்டாக தான் இந்த கிளாத் ஸ்டட் வந்து பண்ணியிருக்காங்க. சும்மா அப்பப்போ ட்ரெஸ்க்கு மேட்சிங்காக இருக்கிறப்ப டெய்லியும் நான் வந்து இது எவ்ரிடே பேஸில் யூஸ் பண்ணக்கூடிய ஸ்டட் தான். இது அமேசான்லேருந்து வாங்கினேன்னு நினைக்கிறேன். ரொம்ப நாளைக்கு முன்னாடி வாங்கிட்டேன். 1 இயர் மேலே ஆகிடுச்சு. எல்லா வீடியோஸ்லேயும் இது நிறைய நான் போட்டிருப்பேன். கலர்ஃபுல் மேட்சிங்காக போடுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஃப்ரம் மை காலேஜ் டேஸ்லேருந்து அது அப்படியே பழக்கமாகிடுச்சு. அதுவும் ஸ்டட்டு போட எனக்கு ரொம்பவே வந்து பிடிக்கும். இங்கே அங்கே அப்படி இப்படி க்ளீன் பண்ணி கீழே தான் எல்லா டஸ்ட் எல்லாமே அக்குமேட் ஆகிடுச்சு. அடுத்தது இதையும் வந்து க்ளீன் பண்ணணும். அந்தளவு பொறுமை இல்லை. அதனால் குயிக்காக நான் உங்களுக்கு இதை மாதிரி காமிச்சிட்டேன். நம்ம எடுத்து வச்சது அந்த ஸ்டட் இயரிங்கும் பார்த்திங்கன்னா நல்லா வந்து கொஞ்சம் அதில் இருக்கிற டர்ட்லாம் வந்துருச்சு. இப்போது அதை நான் நல்லா வாட்டரில் வாஷ் பண்ணி இப்போது அதை நம்ம ட்ரை பண்ண போகிறோம். இதில் சிலது ஒரு கலர் தான் இருக்குது, சிலது டபுள் கலர் இருக்குது. பார்க்கலாம் எது நல்லா இருக்குதுன்னு. ஸோ ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணிக்கிறேன். வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ வந்து நம்ம என்னென்ன நல்லா இருக்குது அதெல்லாமே பார்த்து டீக்ளட்டர் பண்ணணும். எனக்கு ஃபேவரட்டான கலர்ஸ் டிசைன்ஸ்லாம் எடுத்து வச்சுட்டு மற்றது எல்லாமே நான் டிஸ்போஸ் பண்ணிட்டேன். நாப்ஸும் வந்து தனியாக நான் எடுத்து வச்சுருக்கேன். பிரேக் ஃபெவிஸ்டிக் போட்டு லைட்டாக ஸ்டிக் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. நீங்கள்லேருந்து ஃபுல்லாகவே வந்து க்ளீன் பண்ணிட்டு இருந்தப்போ நல்லா ரெஸ்ட் எடுக்க போயாச்சு. ஹேர் வாஷும் பண்ணியாச்சு. கோல்டும் சேர்ந்து இப்போ வந்து இந்த கிளைமேட்டுக்கு வந்து வந்துருச்சு. ரொம்ப நாளாக ஒரு ஷார்ட் வீடியோ எடுக்கணும் டிலே ஆகிட்டு போயிடுது. பெண்டிங் ஆகுது. கண்டிப்பாக இன்றைக்கி எடுத்தே ஆகணும் ஒரு ஷார்ட் வீடியோ. அதுவும் ஃபேஸ் பேக் வீடியோ. அதை நான் எடுத்து முடிச்சுட்டு இந்த vlog வந்து கண்டினியூ பண்ணுறேன். வீடியோ ஷூட் பண்ணி முடிச்சதும் இந்த மாதிரி ஹெர்பல் டீ தான். ஏன்னா அந்தளவு எனக்கு காஃப் அண்ட் கோல்டு வந்து அதிகமாகிடுச்சு. இப்போ நான் ரெக்கார்ட் பண்ணுறது வரையும் எனக்கு அவ்வளோ கோல்டு அண்ட் காஃபே வாய்ஸே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் தெரிவிங்க. அதனால் சரி நீங்கள் சீக்கிரமாக வந்து இதெல்லாமே முடிச்சுட்டு வ்ளாகை வர எடுத்திருந்தேன். அதனால் ஒரு 9:30 10 o'clock நான் இன்றைக்கி படுக்கலாம் அல்லரா அப்படின்ட்டு ப்ரஷ் பண்ணிவிட்டு குயிக்காக என்னோடய ஃபேஸை வந்து நான் வாஷ் பண்ணிட்டேன். எந்த ஒரு நைஸ் சிடிஎம்மும் நான் வந்து பண்ணலை. ஏன்னா அந்தளவு எனக்கு ரன்னிங் நோஸாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்னோடய மெடிசன் வந்து நான் எடுத்துக்கிறேன். ஸோ டீப் க்ளீனிங்காக இருந்துச்சு. ஹேர் வாஷு ஷூட்டு அது இது இருந்தனால ரொம்ப டயர்டாகிட்டேன். கோல்டை வந்து தாங்க முடியல. ஸோ இதோட என்னோடய வ்ளாகை நான் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். இதை மாதிரி ஆஸ்தட்டிக் டெய்லி வ்ளாக்ஸ்லாம் உங்களுக்கு பார்க்க பிடிக்குன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த ஒரு சூப்பரான வ்ளாகில் உங்களை யாரும் வந்து பார்க்க. பாய் ஃப்ரம் GlamGirlTamil. குட் நைட்.